குருவாழ்க குருவே துணை. இது பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ராகு கேது குரு பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது. ஒரு சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம். முதலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி. ஓகே, இப்போ இந்த கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். எப்படின்னா, உங்கள் ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் எந்த பாதிப்பும் தரமாட்டார். தராத அளவுக்கு குரு பார்வையிலிருந்து அமர்ந்து பார்க்கிறார். நேரடியாக 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது, குரு ராகு தொடர் இருப்பது உங்களுக்கு யோகமே என்று சொல்லலாம். அதன் பலனாக உங்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் பண வரவு கிடைக்கும். எப்போதும் நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்து வச்சுருப்பீங்க, அவங்க இப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்லை எப்போது டெபாசிட் பண்ணியிருப்பேன் பேங்க்கில், அது மெச்சூர் ஆகிட்டு இப்போ வரும். இது மாதிரி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற பணம் வந்து சேரும். அதனால் உங்களுக்கு ஒரு யோகம் என்றே சொல்லலாம், ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம், ஒரு லாட்ரி யோகம் என்று சொல்லலாம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதாரத்தில் பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்கும். பற்றாக்குறை பணம் பற்றாக்குறை இருந்த அதெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். அதுக்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கு தாராளமாக ஒரு நல்ல காரியங்களை எடுத்து செய்யலாம். உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் அனைத்தும் தடைகளும் விலகி படிப்படியாக உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அருமையாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குழந்தை ஆணோ பெண்ணோ ஒரு வாரிசு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். கேட்கலாம் பதில் சொல்ல முடியாமல் தவித்துட்டு இருந்து நீங்கள் அப்பா அம்மா ஆக போகிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தாத்தா பாட்டி ஆக போகிறாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு வாய்ப்பு அமைப்பு உங்களுக்கு வருகிறது. அதனால் புத்திர பாக்கியம் அமைப்பு நல்லாவே இருக்கிறது. குடும்பத்தில் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகள் அதிகரிக்கும், வேலை பாரம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓடி ஆடி உழைச்சி எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் செய்ய வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் உங்கள் தலைமையில் உட்காந்துக்கிறதுனால குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த உறவு நீடிக்கும். அதாவது உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை முடிவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஓங்கும், ஒற்றுமை பலப்படும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீர்கள். அதனால் கண்டிப்பாக இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். தாய் வீட்டில் இருக்கும் கணவனை பிரிந்து தாய் வீட்டில் இருக்கும் உங்களை கண்டிப்பாக கணவன் அழைச்சிட்டு போவார். வருத்தப்பட வேண்டாம். அதேபோல் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியதுக்காக மறுதிருமணம் காத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் மறுதிருமணம் செய்து கொள்ளலாம். அதுக்கும் வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. சொந்தத்திலேயோ இல்லை நண்பர் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமையும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வரன் அமையும். அதனால் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு விடிவுக்கு வரப்போது, தீர்வு முடிய போகுது. ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு மாட்டிட்டு இருந்தால் சொத்து அது எல்லாமே ஒரு குரு பார்வையில் விலகி கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு உங்களுக்கு பாகப்பிரிவினோடு உங்களுக்கு கைக்கு சேரும். அதனால் இந்த நாள்பட்ட வழக்கு வம்பெல்லாம் உங்களுக்கு முடிய போகுது. இந்த ஆண்டு நீண்ட நாள், அதாவது 12 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். அரசு வேலையில் முயற்சி பண்ணி கொண்டு இருப்பார்கள். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அதாவது அரசு வேலையில் நீங்கள் 1/2 மார்க்கு 1 மார்க்கில் ஏதாவது விட்டுருந்தீங்களா கூட அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முடிவுக்கு இந்த முறை நல்லா ஒரு பதவியில் அமருவீங்க, வேலையில் அமருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அரசு வேலை வேணான்னா ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அதுவும் கிடைக்கும். இல்லை அது கூட வேண்டாம் வெளிநாடு போகிறீங்களா, அதுவும் கிடைக்கும். வெளிநாடு யோகம் ரொம்ப அமோகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களாக ஒரு உதவி, இல்லை ஒரு அரசாங்க உதவி, ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் வெளிநாடு போகிறதுலாம் யோகம் நல்லாவே இருக்குது. அதனால் வெளிநாடு போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு சொல்ல போனாக்கா, உங்களுடைய கோயில்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுங்க. தடைகள்லாம் விலகி உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு கூட வாழவே விடக்கூடாதுன்னு நினச்சிருந்த எதிரிலாம் தானாக அடங்கி போயிடுவாங்க.
அப்படி தானாக அடங்கி போயிட்டு உங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம பண்ணது தான் தப்பு தான் அப்படின்னு அவங்கள வாலண்டே வந்து பேசுவாங்க. அதனால் வந்து இதை வந்து ஒரு பொற்காலமாக நினைத்து கொள்ளுங்கள். அனைத்தும் நன்றாக இருக்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.